சார் அன்பழகன் ஃப்ரம் திண்டிவனம். ஸோ நீங்கள் சொல்லும் போது ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க இது வந்துட்டு கவர்ச்சி அப்படின்னு. ஸோ 108 தொகுதிகள் ஜெயிச்சு 35% விழுக்காடு வந்துட்டு ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறமும் அதை நீங்கள் இன்னமும் கவர்ச்சின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்போ மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு அது என்ன சொல்ல வரீங்க? மக்களின் தீர்ப்பை நான் தலைமை வணங்கி ஏற்கிறேன். 108 தொகுதி ஜெயிச்சு இன்றைக்கி உங்களுடைய முதல்வரில் என்னுடைய முதல்வர் யாருன்னு கேட்டால் கூட நான் மரியாதைக்குரிய முதல்வர் ஜோசப் விஜய் தான் சொல்லுவேன். வேறு வழி. ஆனால் அவருடைய அடித்தளம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது சினிமாவின் பின்புலம், அதன் மூலமாக வரக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அவரை நம்ம கவர்ச்சின்னு சொல்லல. எம்ஜிஆர் வந்து நம்ம புரட்சி தலைவர் அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ இவருக்கு மட்டும் அந்த கவர்ச்சி டேக் ஏன் வருது? ஒரு நிமிஷம், எம்ஜிஆர் அவருடைய வரலாறு தெரிஞ்சால் நீங்கள் இப்படி சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. 1954 அரசியல் இயக்கத்தோடு தன்னை இணைத்து இந்த திராவிட கொள்கைகளை படங்கள் மூலமாக கொண்டு சேர்த்து அவர் முதலமைச்சராக அமர ஆண்டு 1977. 23 ஆண்டுகள் ஒரு அரசியல் பயணம், ஒரு கட்சியோட பொருளாளர், அப்படி இருந்து வந்த ஒரு பாரம்பரியம். ஆனால் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் தன் திரைத்துறையினுடைய முதலீடை மட்டுமே நம்பி அதன் மூலம் கிடைக்கப்பட்ட விளம்பரத்தை தான் நான் கவர்ச்சின்னு சொன்னேன். நான் எதுவும் தரை குறைவாக சொல்லலை. நீங்கள் சொன்னக்கூடிய பொறுத்து எங்கள் புரட்சி தலைவருக்கு பொருந்துன்னா ஆமாம் பொருந்தும், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பொருந்தும் ஆமாம் பொருந்தும், அது தவறு கிடையாது. நான் ஏதோ தவறாக சொன்னோமா, அதை கேவலமாக சொன்னோம் இல்லையே. கவர்ச்சி என்பது ஆபாசம் அல்ல, கவர்ச்சி என்பது ஒரு விளம்பரத்தின் பரிணாமம். அப்படி சொல்கிறேன் நான். சுருக்கமாக சொல்லணும்னா திமுக என்ன பண்ணுச்சோ, என்ன விளம்பரத்தை நம்பி ஆட்சி பண்ணாங்களோ அதே விளம்பரத்தை நம்பி தான் இப்போ இந்த ஆட்சி ஆரம்பிச்சிருக்கு. பெயர் மாற்ற இப்போ அதிமுகவோட சாதனை இல்லை, அதிமுகவோட சாதனையோட ஸ்டிக்கரை திமுக ஓட்டினாங்க, திமுக ஸ்டிக்கர் மேலே இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இவ்வளோதான் வித்தியாசம், பெரிய வித்தியாசங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாருமே ஒரு விஷயம் பேசுறது கேட்டிருப்பீங்க, 2 பேரும் 5 லட்சம் கொடுத்தோம் வீட்டுக்கு, 5 லட்சம் கொடுத்தோம். உடனே திமுக என்ன சொன்னார், இதயத்தில் 10 வீடு வாங்கிட்டு ஆட்டையை போட்டுருவாருன்னு. இவர் என்ன சொன்னார், நாங்கள் 3 லட்சம் கொடுத்தோம். இதனுடைய துவக்கப்புள்ளி எங்கிருந்து வந்தது? இந்த துவக்கப்புள்ளி ஒரு லீடரோட விஷன். லீடர்னா என்ன வேணும், தொலைநோக்கு பார்வை வேணும். குடிசை இல்லா தமிழகம் சொன்னது யார்? புரட்சி தலைவி அம்மா. இங்கே தமிழ்நாட்டில் குடிசையே இருக்கக்கூடாது, எல்லாம் காங்கிரீட் வீட்டில் இருக்கணும். அதனால் அது பேர் பசுமை வீடு திட்டம் சொல்லி ஆரம்பித்து 1.5 லட்சம் ரூபாவில் ஆரம்பித்த அந்த திட்டம் அதை படிப்படியாக 3 லட்ச ரூபா வரைக்கும் நான் தரேன்னு உயர்த்தினது. மத்திய அரசு பங்கீடோடு வரக்கூடிய விஷயத்தை நான் 1.5 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி 3 லட்சம் உயர்த்தி 3 லட்சம் பசுமை வீடுகள் கட்டி முடிச்சிருக்கோம். அந்த திட்டத்தை தான் இப்போ அடிச்சுக்கிறாங்க. நான் அதை விட 1000 ரூபா கொடுத்தேன், நான் அதோட 10,000 கொடுத்தேன். ஆனால் விஷன் எங்க, துவக்க புள்ளி எங்க? நான் 1970 நான் நடுவில் குடிசை மாற்று வாரியத்தை ஆரம்பித்த ஒரு கலைஞர் மறந்துட்டேன். இல்லை, நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம், நான் இடைமறி ஒரு வாரியத்தை ஆரம்பிச்சு கலைஞர் இருக்கேன். நீங்க வாரியத்தை ஆரம்பிச்சு என்னத்தை சாதிச்சீங்கன்னு உலகத்துக்கு இன்னைக்கு நான் என்ன சென்னையில் இருக்கிற மொத்த குடிசை வாரியம் தான். அந்த வாரம் என்ன இருக்கு சத்யன்? தப்பா பேசாதீங்க, ரொம்ப பொறுமையா பேசுங்க. உங்க வாயில பேசுங்க, நான் பேசுறேன். ரைட்டா தப்பா நீங்க சொல்லணும். அது உண்மையை சொல்லுங்க. நீங்க தனிநபர் சின்ன பசங்க உண்மை சொல்லுங்க. இந்த மேடையில இருக்கும்போது உதாரணம் தனிநபர் விமர்சனம் வேண்டாம். நான் தவறா சொல்லறேனா இல்லையா அவங்க இடையில போடுறாங்க. நீங்க உங்க சான்ஸ், உங்க டைம் வரும், நீங்க பேசுங்க. உங்களோட சின்ன பசங்க மடிக்கணினி திட்டம் என்னச்சு? டிஜிட்டல் லிட்ரசி. நாளை உலகமே மடிக்கணினியை சார்ந்துதான் இருக்க போகுது, மடிக்கணினி எல்லாம் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி அந்த திட்டத்தை என்ன ஆரம்பிச்சது யாரு? மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் கொடுத்து எத்தனை மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம்? 55 லட்சம் மாணவர்களுக்கு கேட்கும். சைக்கிள் திட்டம், லேப்டாப் திட்டம், இதெல்லாம் அங்கேருந்து ஸ்டிக்கர் ஒட்டினதாச்சுங்கிற. ஸ்டிக்கர் ஒட்டலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் உங்கள் வரி பணத்தில் வந்தது. அது இவங்க யார் அந்த ஸ்கீம்ஸை ஸ்டிக்கர் ஒட்டுன்னு சொல்கிறதுக்கு? உங்கள் வரி பணம் இந்த ஆட்சியில் வருது. நீங்கள் கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு சேர வேண்டிய கடன், வாங்கின கடன், உங்களுக்கு சேர வேண்டிய கடன், அது இந்த ஆட்சியில் சேரும் பொழுது எங்களுடைய ஆட்சி, அதாவது நீங்கள் மக்கள் மேண்டேட் கொடுத்த வந்த ஆட்சி. அன்பழகன் அழகாக கேட்டார், மக்கள் தானே எலெக்ஷன் மேண்டேட் கொடுத்தாங்க. அப்போ சிஎம் ஆகிறதுக்காக மக்கள் கொடுத்த எலெக்ஷன் மேண்டேட்டுக்கு பழைய ஸ்கீம்ஸ் பேரை கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா என்ஹான்ஸ் பண்ணுறோம், அதை ஃபைன் டியூன் பண்ணுறோம், ஸ்ட்ரக்சரை மாற்றுறோம். அப்போ இந்த ஸ்கீம் எங்கள் ஸ்கீம் தானே, நம்மளுடைய தாவேக அரசாங்கத்தோட ஸ்கீம் தானே. அப்போ அந்த ஸ்கீமுக்கான புதிய வடிவத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் புதிய பெயரும் வச்சிருக்கோம். அம்மா உணவகத்தை என்ஹான்ஸ் பண்ணதா சொன்னீங்க, பேரிய மாத்தல. அம்மா உணவகம் பொறுத்த வரைக்கும் அதுக்கான என்ஹான்ஸ்மெண்ட் ஆல்ரெடி அரசாங்கம் கொடுத்த அதே சிஸ்டம்ல தான் இதை நம்ம கண்டினியூ பண்றோம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா திமுக அரசாங்கம் இருக்கும்போது அம்மா உணவகத்தை டிஸ்கண்டினியூ பண்ணாமல் அதை அடைச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அம்மா உணவகம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது அர்பன் டிபார்ட்மெண்ட் கீழே இருந்தது. அதை இப்போ கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மாற்றுறதுக்கான முயற்சிகளை ஸ்ட்ரக்சரில் பண்ணிகிட்டு இருக்கோம். அம்மா உணவகம் மூடினதை இன்னைக்கு நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ரீடிசைன் நடக்கல, மெனூஸ் ஆல்ரெடி இருக்கு. இதை ஃபர்தரா என்ஹான்ஸ் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருடைய நோக்கமே. ஒரு லீடர்னு ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர்னு ஒன்று வரணும்ல, மக்கள் நலன் குறித்த ஏதோ ஒரு விஷயம் வரணும்ல.
தெரியணும்ல. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். லேப்டாப்பை கொடுத்தோன்னு சொன்னேன், தொட்டில் முதல் சுடுகாடு வரைக்கும் கொடுத்துருக்கோங்கிறேன். பெண் வந்து கருவுட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் 18,000 ரூபா கொடுத்துருக்கோம். அந்த குழந்தை பிறந்த பிறகு 27 பொருள் கொடுத்த பெட்டகத்தை கொடுத்துருக்குறோம். அந்த பெண் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சைக்கிள் கொடுக்குறோம், புத்தக பை கொடுக்குறோம், யூனிஃபார்மை கொடுக்குறோம், லேப்டாப் கொடுக்குறோம். அந்த கல்விக்கான செலவை நம்ம ஏற்றுக்கிறோம். சமுதாய கட்டமைப்பில் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் தேவைன்னு பார்த்து பண்ணக்கூடிய இயக்கங்களாக திராவிட இயக்கங்கள் இருந்திருக்கு. அவங்களோட சிக்னேச்சர் என்னன்னு கேக்குறீங்க சத்யன் சார்? அவங்களோட சிக்னேச்சர் ஒண்ணு சொல்லிடுறேன். சிக்னேச்சர் என்னன்னு கேக்குறீங்க. இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சர் லஞ்சம் கொடுக்காதீங்க வாங்காதீங்க அப்படின்னு ஓப்பனா பிரகடனம் செஞ்சிருக்காங்க? ஒரு அந்த 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 அப்படி கொடுத்தா அதை வந்து தடுக்கிற டிபார்ட்மெண்ட் பேர் என்ன? லஞ்ச ஒழிப்புத்துறை. அது எப்போ ஆரம்பிச்சது? இட் கோஸ் a very long way. 1965 திராவிட இயக்கங்கள் ஆரம்பிச்சது. ஒரு குற்றம் செய்யாதீங்க. சார் இருங்க சார், ஒரு நிமிஷம் சார், இங்க பாருங்க. இந்த மாதிரி இடைமறிச்சு கத்துறது நாகரிகம் இல்ல. இது ஒரு நிமிஷம், ஒருத்தர் பேச வேண்டிய நேரத்துல பேச பொறுமையா உங்க டர்ன் வரும்போது சார் அப்படி சொன்னவர் தான் சார் ரோல்ஸ் ராய்ஸ்க்கு டாக்ஸே கட்டல. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். பேச விடுங்க. ஒருத்தர் பேசும்போது ஆமா இதயத்துள்ளாக்கு இப்ப திமுக முட்டு கொடுத்து தனிப்பட்ட சீமா திட்டம் பணத்தை கொள்ளை அடிச்சீங்கறதா மக்களுடைய கேள்வி. மன்மோகன் சிங் ஆட்சியில அடிச்ச கொள்ளைக்கு இப்பதான் சார் வெர்டிக்ட் வந்திருக்கு. மன்மோகன் சிங் மேல நீங்க ஒரு குறையும் சொல்ல முடியாது. என்னது அவர் நிறைவா வாழ்ந்தவர். எல்லாரும் மேலயும் சொல்லிக்கலாமா சார்? அது நீங்க கல்மணி பேர் சொல்லலாமா சொல்ல முடியாது. ஊழலுக்காக நான் வந்து இது கொலை அடி சண்டை நினைச்சு தண்டிக்கப்பட்ட இளைஞர்கள் உங்க அம்மா இளைஞர்கள் பாக்குறாங்க. இது கொலை அடி சண்டையை மாத்த வரல. இதயத்துள்ளாக கூட புடிச்சுக்கலாம். நான் வேணா அமைதியா இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் அமைதியா இருங்க. காமராஜர் அவர்கள் மூடப்பட்டிருந்த பள்ளிக்கூடங்களை திறந்தார். அது மட்டுமல்ல, அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? கொலையடி சண்டை சார். அது எப்படி பேச கேட்கணும், அது நாகரிகம். காமராஜர் நீங்க மறந்தீங்க. 11வது வகுப்பு வரை இலவச கல்வி கொடுத்தாரு. கலைஞர் 12வது வகுப்பு பியூசி கொடுத்தாரு. ஏன் இதை ஏன் சொல்லல? நீங்க காமராஜர் திமுகவோட கூட்டணி 18 வருஷம் இருந்தீங்க. நீங்க எல்லாம் உங்க அம்மா அம்மான்னு சொல்லும்போது 18 வருஷம் கூட்டணி இருந்தப்ப திமுகல இந்த கேள்வி எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க? எத்தனை தடவை மிரட்டி அறிக்கை விட்டுருக்கீங்க? நீங்க முதல்ல தெரிஞ்சுங்க. உங்களோட கையால அமைதியா உட்கார்ந்து ஊழல் காசு வந்தா பேசாம இருந்துட்டு இங்க வந்து ஏன் கத்துறீங்க? காங்கிரஸை நோக்கி தான் கேட்குறேன். என் பேர் ஹர்ஷிகா, சென்னையிலேருந்து வரேன். திமுக ஆட்சியில் வந்து இவ்வளோ நாள் கேள்வி கேட்காத காங்கிரஸ் அவங்களோட இருந்து இப்போ திருப்பி தாவேக ஆட்சியில் மட்டும் கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்ன? அதை இந்த கேள்வி அவங்க முன்னாடியிலேருந்தே கேட்டுருக்காங்க. திமுக நோக்கி இப்போ கேட்குறாங்கங்கிறீங்க, அப்போல்லாம் சும்மா இருந்துட்டு. சகோதரியை கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. நாங்கள் அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கல. பல போராட்டங்கள் என் தலைமையில் நடந்திருக்கு. போராட்டம் பண்ணீங்களா? நான் தான் என் தலைமையில போராட்டம் சார். ஆமா, 5 வருஷமா. ஏன் உங்களோட எத்தனை? அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, நீங்க ஆமா துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு நான் தான் போய் நின்றேன். அதே மாதிரி ஆசிரியர்கள் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை, எங்க கட்சி வந்து உங்களுக்கு திமுக செய்த இந்த தொழிலாளர் பிரச்சனை வந்துச்சு பாருங்க. 8 மணி நேரம் வேலையை 12 ஆக்கும் போது எதிர்த்தோம். பஸ் தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் பண்ணும்போது நாங்க எதிர்த்தோம். நாங்க கூட்டணியில இருந்தாலும் எதிர்த்தோம். என் தலைமையிலே பல போராட்டம் நடந்திருக்கு. அதுல ஒண்ணு சிறைவாசிகளை 30 வருஷம் வச்சிருந்த அந்த போராட்டம் என் தலைமையில சண்முகச்சனச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால நாங்க அங்க கூட்டணி ஆட்சியில இல்லை. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க செஞ்ச தவறுகள் கூட அவங்க தான் செய்ய முடியும். நாங்க கேட்கத்தான் முடியும். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸும் பல நேரங்களில் அந்த போராட்டங்களை செய்திருக்கிறது. சகோதரி கேட்டது உண்மை. நாங்கள் முட்டு கொடுத்தோம், அந்த தவறை நாங்கள் உணர்ந்தோம். இன்றைக்கு ஒரு நியாயமான ஒரு ஆட்சியை உருவாக்குறதுக்காண்டி நாங்க தான் முதல்ல அங்கே தாவேகாவுக்கு நாங்க ஆதரவு கொடுத்தோம். இதயத்துள்ளாக்கு வாழ்த்துக்கள். திமுகவுக்கு முட்டு கொடுத்தோம், இப்ப தாவேகாவுக்கு முரட்டு முட்டு கொடுக்கிறோம். எப்படியா இருக்கு? இப்ப வாழை மரத்துக்கு முட்டு தர மாதிரி, வாழை மரத்துக்கு முட்டு தர ஸ்கீம் மாதிரி நீங்க பாஜகவுக்கு மோடிக்கு முட்டு கொடுத்துதான் 400 ரூபாய்க்கு விற்ற கேஸ் 400 ரூபாய்க்கு விற்ற கேஸ் 1000 ஆக்கிட்டீங்க. 60 ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல இன்னைக்கு 100 ஆக்கிட்டீங்க. நீங்க கொடுத்த முட்டு, பாஜகவுக்கு கொடுத்த முட்டு. நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், நாங்க அந்த ஆரம்பத்துல இருந்து திமுகவை 60 ஆண்டுகால ஊழல், நாங்க எந்த ஊழலும் செய்யல. பெருந்தலைவர் காமராஜர் சொல்ல வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. 7.5 விழுக்காடு அதிமுகவை பாராட்டுறேன். நீட்டு விளக்கு 7.5 விழுக்காடு கொடுத்தாங்க. அதுக்கு நான் போராடினதுக்கு இப்ப சொல்ல வர்றேன். அப்ப 2.5 விழுக்காடு ஏன் கொடுக்கலன்னு நான் 5 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன். திமுக ஆட்சியில் கூட்டணியில் இருந்தோம், அவ்வளோதான். ஒரே கூட்டணி ஆட்சி இல்லை. இப்போ தாவேக ஆட்சி தவறு செய்தால் அந்த தவறுக்கு நாங்களும் பொறுப்பு தான். அதில் மாற்றுக்கருத்தல்ல, எந்த கேள்வியும் நீங்கள் கேட்கலாம். அண்ணன் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எண்ணிட்டு இருந்தேன் 11 போராட்டம் சொன்னாருன்னு நினைக்கிறேன்.
அவர் பண்ணது. ஆனா தந்தி நான் டிவிக்கே மொத்தம் தெரியல பேசுறதுல பாருங்க. 3 போராட்டம் தான். பாருங்க. நீங்க இது எவ்வளவு எண்ணிட்டு பொய்யுங்க. இருந்தேன் நான். நீங்க தான் இங்கேயுமா எல்லாம் சொன்னீங்க. திமுக பொய் சொல்லணும். ஏன்னா, எல்லாம் பொய், எண்ணிட்டு இருந்தா உட்கார்ந்து பொய், நீங்க தான் லைனா உருட்டு. சொன்னீங்க. நான் இத்தனை திமுக அறிவா 2 தடவை உருட்டு கேட்டாரு. வேணாம். நீங்களா பண்ணீங்கன்னு. நான் ஆமா, சொன்னேன் தந்தி நான் டிவிக்கே தான் தெரியல. சொன்னேன். ஆனா ஒண்ணுக்கு நான் தந்தி டிவிக்கே தெரியல என்ன அந்த நானு. 7.5 10 ஆக்கணும் அப்படின்னு உங்க ஆட்சியில தொடர்ந்து குரல் கொடுத்தார். மத்ததெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா 37 இல்ல இல்ல ஒரு 47 சேனல் நான் தான் தொடர்ந்து போராட்டம் ஒரு பண்ணிட்டு இருக்கேன். சேனல்ல இன்னைக்கு அமைச்சர் சரத் போய் சொல்லி அந்த 37 அதிகப்படுத்துவதற்கான முயற்சியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்டேடியத்துல இருந்தாரு அவரா? அவர்தான் அவரேதான் அவருக்கு ஆட்சி காலத்துல யார் ஆட்சி காலத்துல திமுக ஆட்சி காலத்துல ஸ்டேடியத்துல இருந்து தவறு செஞ்சார்ல அவரா இருக்கும். ஓகே.